அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புப்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் முக்கியமான சலுகைகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண அப்படிங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கென்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம், கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதிய சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 60 வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமைத்தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரையில் ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த கணக்கெடுக்கும் பணிகள் முடிந்தவுடன் இதற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு 60 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் முதியோர் உதவித்தொகையாக ரூபாய் 3000 வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தின் மூத்த குடிமக்கள் அனைவரும் ரேஷன் கடைகளுக்கு சென்று வருவதை தவிர்க்கும் பொருட்டு அவர்கள் பயன்பெறும் வகையில் மாதம் மற்றும் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கு சென்று முதியோர்களுக்கு வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக நாடு முழுவதும் மூத்த குடிமக்கள் அனைவரும் கொரோனா காலத்திற்கு முன்பு ரயில் பயண கட்டண சலுகை பெற்று வந்தனர். கொரோனா காலத்திற்கு பின் நிதி நெருக்கடி காரணமாக மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டது. தற்போது ரயில்வே துறை லாபம் பெற்று வந்தாலும் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை இதுவரை திரும்பி அளிக்கப்படவில்லை. இதன் காரணமாக மூத்த குடிமக்கள் நல சங்கத்தினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் கொரோனா காலத்திற்கு பின்பு ரத்து செய்யப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வரும் நிலையில் தற்போது புதிய அறிவிப்பாக அடுத்து வருகிற மத்திய பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை மீண்டும் அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.